குட் ஷெப்பர்ட், நல்ல மெய்ப்பன் என்கிற தலைப்பின் கீழே இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம இந்த வருஷத்துலேருந்து நம்ம பார்த்து கொண்டு வருவோம். போன மாதம் முழுவதுமாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாரம்சம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஆடுகளும் அவரை நன்கு அறிந்திருக்கிறது. இது சாதாரண வார்த்தை அல்ல. ஆண்டவர் இதை நமக்கு இதை பைபிளில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ தெரியாது, ஆனால் அதை ஊடுருவி பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. அதில் அவ்வளவு உண்மைகள் அதில் மறைந்திருக்கிறது. அப்போது நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். நல்ல மெய்ப்பனுடைய ஆடுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நடந்து கொள்ளும் அப்படி என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கணும்னு சொன்னால் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், சாந்தமும் மனத்தாழ்மையும். ரெண்டாவது, அவருடைய ஆடுகள் பரிசுத்தமாக என்ன பண்ணும், பரிசுத்தமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவதாக அவருடைய ஆடுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது எல்லாவற்றிலும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை குறித்து பார்த்தோம். நான்காவதாக அந்த ஆடுகள் மெய்ப்பனுக்கு பயப்படுகின்ற அந்த பயம் இருக்கக்கூடிய ஒரு ஆடாக என்ன பண்ணும், அது ஒரு பரிசுத்தமான பயம். பயம்னா ஐயோ நம்மளை அடிச்சிருவார், நம்மளை வேதனைப்படுத்திடுவார், அப்படி இல்லை. பரிசுத்தமான பயம். மெய்ப்பனை என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தி விடக்கூடாது, மெய்ப்பனை வேதனைப்படுத்தக்கூடாது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு பயம் நிறைந்ததாக இருக்கும். ஐந்தாவதாக, ஆடுகள் ஒன்று என்ன பண்ணும், மிக ஊக்கமாய் அன்பு கூறுகின்றதாக, ஒன்றோடு ஒன்று மிக ஐக்கியமானதாக இருக்கும். இதெல்லாம் குறித்து பார்த்தோம். அடுத்தது, அது மெய்ப்பனை மிகவும் நேசிக்கக்கூடியதாக, மெய்ப்பன் பின்னாலேயே வரக்கூடியதாக அது இருக்கும். ஒரு முறை பழகிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், மெய்ப்பனை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அது வெளியே போகாது, அது மெய்ப்பன் பின்னாலேயே வரக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அது தன் மந்தைக்குள்ளேயே இருக்கும். அது மந்தையை விட்டு பிரிந்து போகாது, எந்த சூழ்நிலை அது மந்தையை விட்டு போகாது. அது அந்த மந்தையில் இருப்பதின் மூலமாக மெய்ப்பனை என்ன பண்ணும், அது மெய்ப்பனுக்கு பிரியமாக நடக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஆண்டவர் அடையாளத்தை போட்டிருக்கிறாரு. அது எப்பொழுதும் எப்படி இருக்குன்னா அன்போடு இருக்கும். நீங்கள் ஒரு அன்பு கூறுவதனால் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். இதையெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான காரியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெளிப்பாருங்க. இன்றைக்கி ஆடுகளை பற்றி பார்த்தாச்சு, மெய்ப்பனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய மெய்ப்பன், இந்த நல்ல மெய்ப்பன் எப்படிப்பட்டவர்? இந்த நல்ல மெய்ப்பனை பற்றி நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரையும் போல அவர் கிடையாது. அவர் 1000-10,000களில் சிறந்தவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, சொல்லிக்கிட்டே போகலாம், சாந்த சொரூபி, அப்படி நிறைய அவரை பற்றி புகழ்ந்து கொண்டே போகலாம். அவருக்கு சொல்லப்படுகிறதெல்லாம் சும்மா புகழ்ச்சிக்காய் சொல்லப்படுகிறது அல்ல. அவர் அந்த கேரக்டர். அவர் எப்படிப்பட்டவருங்க, அந்த கேரக்டர். நீங்கள் அரசியல்வாதிக்கெல்லாம் போஸ்ட் ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க. அன்பின் அடையாளமே, அன்பே இருக்காது அவனுக்கு. வல்லலன் போட்டிருப்பான், அவன் கஞ்ச பிசனாரியாக இருப்பான். இது சும்மா முகஸ்துதி செய்வதற்காக போடுவது. ஆனால் இயேசுவை பற்றி பைபிள் சொல்கிற எதுவுமே முகஸ்துதிக்காகவோ சும்மா புகழ்ச்சிக்காகவோ போடுறது இல்லைங்க. அவர் கேரக்டர் அது. ராமன் சொல்லுங்க. அவர் அந்த கேரக்டராக இருக்கிறார். அவருக்கு அது தகும், வேற யாருக்கும் அது தகாது. வேற யாரும் அதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர் நல்ல மெய்ப்பன்னா உண்மையாகவே நல்ல மெய்ப்பன். அவர் கேரக்டர் நல்லது, அவர் அற்புதமானவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ யோவான் 10:11 சொல்லுகிறது, நானே குட், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் அப்படின்னு ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். கவனிங்க, நான் மெய்ப்பன் அப்படின்னு சொல்லலை, நானே நல்ல மெய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கேரக்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி அற்புதமான, அவரை பற்றி மேன்மை மிக்க சிறப்பான அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அத்தனையும் ஒரு மெய்ப்பனுக்குள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த உலக மெய்ப்பர்கள் எப்படி தன் ஆடுகள் மீது ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதை விட அதிகமாக, எண்ணிக்கைக்கு அடங்காத அதிகமான
நற்குணங்கள் கொண்டவராய் நம்முடைய மேய்ப்பன் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11 சொல்லுது, அவர் நல்ல மேய்ப்பன். எபிரேயர் 13:20 சொல்லுகிறது, பிரதான மேய்ப்பன். அவர் எப்படிப்பட்டவருங்க? பெரிய மேய்ப்பன். ஆங்கிலத்தில் the great shepherd, the great shepherd, அதாவது ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:20 யாராவது வாசிங்க. எபிரேயர் 13:20. டக்கு டக்குன்னு வேதத்தை கையில் எடுத்துங்க. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? ஏன் அவர் பெரிய மேய்ப்பர்? இந்த உலகத்தில் இருக்கிற மேய்ப்பர்களை போல அல்லங்க. அவர் எல்லாரை விட எல்லாவற்றிலும் பெரியவர். எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி இந்த காலவேளை சொல்லுங்க, அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர். இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நல்ல தேவன் கிடையாது. அவர் நல்ல கேரக்டர்ல, நல்ல குணங்கள்ல, நல்ல பண்புல அவர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? He is a good shepherd. அவர் நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். ஏன் அவர் பெரிய மேய்ப்பர்? அவர் நல்ல கேரக்டர்ல குட், அவர் பெரியவர். பரிசுத்தத்தில் அவர் பெரியவர். அவருக்கு இணை யாரும் கிடையாது. நல்ல குணங்கள்ல அவர் பெரியவர். அவரை மாதிரி நல்ல குணம் கொண்டவர்கள் யாரும் கிடையாது. நீதியில அவர் பெரியவர். நீதி செய்கிறதுல அவரை மாதிரி யாரும் கிடையாது. நேர்மையில அவர் பெரியவர். இந்த உலகத்தில் குட்டி குட்டி ஆளா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கேரக்டர் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல இவர் பெரியவர். எல்லா கேரக்டருக்கும் இவர் பொருந்தக்கூடியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அது மட்டும் இல்ல, பிரதான மேய்ப்பர். 1 பேதுரு 5:4 சொல்லுகிறது, ஆடுகளின் பிரதான மேய்ப்பர். அவர் எப்படிப்பட்டவருங்க? இந்த உலகத்தில் ஏன் பிரதான மேய்ப்பர் அப்படின்னா, அவர் கீழே நிறைய மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். இப்போ நான்லாம் அவர் கீழே இருக்கிற மேய்ப்பர், அவர் பிரதான மேய்ப்பர். அவர் கீழே நாங்கள்லாம் குட்டி மேய்ப்பர். எங்கள் கேரக்டர் கூட சில நேரத்தில் உடஞ்சிரும், ஆனால் அவர் கேரக்டர் ஒரு நாளும் என்ன பண்ணாது, டேமேஜ் ஆகாது. இப்போ என் கேரக்டர் மாறுதுன்னா அவர் கேட்குறது, அவர் தான் கேட்பார், உன் கேரக்டர் மாறுத, நீ என்ன மாதிரி இல்லையே, நீ ஏன் என்ன மாதிரி ஜனங்களை நடத்த மாட்டேன்ற, கண்டிப்பாக கேட்பார். அப்போ என்னை உணர்த்துவார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய உலக இருக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு அண்டர், அவர் கீழே இருக்கக்கூடிய மேய்ப்பர்களை சரிப்படுத்தக்கூடிய பிரதான மேய்ப்பர் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பிரதான மேய்ப்பர். அவர் கீழே எவ்வளவு மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க? ஏராளமான மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்கிறாங்க? உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப அவர், அதனால தான் அவர் பிரதான மேய்ப்பர். வாசிங்க 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்போ பெரிய பிரதான மேய்ப்பர் என்ன சொல்றாரு? நீங்க கரெக்டா நடந்துங்கன்றார். நீங்க கரெக்டா நடத்துங்க, ஜனங்களை சரியா நடத்துங்க, சத்தியத்தை போதிங்க, அவர்களை நல்ல வழியில நடத்துங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அப்படி செய்தால்னா உண்மை என்ன, நீங்க எனக்கு கீழே இருந்து நான் சொல்றபடி இந்த மந்தையை நீங்க மேய்ப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு பலன் உண்டு. உங்களுக்கு நான் பரிசை கொண்டு வருகிறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் கீழே இருக்கிற மேய்ப்பர்கள் அவர் சொல்படி ஜனங்களை நடத்தணும். அவங்க இஷ்டத்துக்கு ஜனங்களை ஆட்டி வைக்கக்கூடாது, ஜனங்களை அடிமைகளாய் வைத்துக் கொள்ளக்கூடாது, ஜனங்களை தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்துகிறவர்களாக, ஜனங்களை கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் உருவாக்குகின்றவர்களாக, ஜனங்களை கர்த்தரை உண்மையாய் சேவிக்கக்கூடியவர்களாய் உருவாக்கக்கூடிய ஒரு மேய்ப்பர்களாக கீழே இருக்கிற மேய்ப்பர்கள் நடந்துக்கணும். அதனால தான் அவர் யாரு? பிரதான மேய்ப்பர். பிரதான மேய்ப்பருடைய வேலை என்ன? எங்களை கண்காணிப்பது, கீழே இருக்கிற மேய்ப்பர்களை கண்காணிப்பது, கீழே இருக்கிற மேய்ப்பர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது. அப்போ கீழே இருக்கிற மேய்ப்பர்கள் மேலே இருக்கிற மேய்ப்பரிடத்தில் உண்மையாய் இருக்கும்படி ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிப்பது அவசியம். அல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் பெரிய மேய்ப்பர், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் என்று முதல்ல வாசித்த இல்லையா? ஏன் அவர் பெரிய மேய்ப்பர் தெரியுமா? அவர்தான் ஆடுகளை சிருஷ்டித்தவர், நம்மை படைத்தவர். அவர் இந்த ஆடுகளை படைத்ததுனால அவர் யாரு? பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் நல்ல மேய்ப்பர். ஏன் அவர் நல்ல மேய்ப்பர்னா, நம்மை ரட்சித்தார், நம்மை காப்பாற்றுகிறார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா?
ரட்சிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கணும். அதனுடைய பொருள் என்ன? நீங்க அவருடைய மந்தை என்பதற்கு அடையாளம் என்ன? சாட்சியா வாழணும், அவருக்கு பிரியமா நடக்கணும். அப்போ அவருடைய மந்தையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு பிரியமானதை செய்வது ரொம்ப அவசியம். சுய இஷ்டத்தின்படி வாழ்வது, சுய விருப்பத்தின்படி நடப்பது கூடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் இஷ்டப்படி நான் நடப்பேன், என் இஷ்டப்படி நான் வாழ்வேன், என் மனம் போன போக்கில் போவேன், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் என்னை படைத்தவர், அவர் என்னுடைய மேய்ப்பர். அப்போ நான் அவருக்கு என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலும் என்ன அவர் ரட்சித்திருக்கிறார். முதல்ல நான் எப்படி இருந்தேன்னா என் வழியில போய் கொண்டிருந்தேன். நாம் எல்லோரும் ஆடுகளை போல அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லோருடைய பாவங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ செய்த தப்புக்கெல்லாம் அவர் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. தொடர்ந்து அவரை வேதனைப்படுத்தாத. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ நல்ல மேய்ப்பனுடைய மந்தைக்குள்ள வந்திருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ ரட்சிக்கப்பட்டபடினால் அவர் உன்னை காப்பாற்றுவார். காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? கட்டாயம் காப்பாற்றுவார். உன்னை போஷிப்பார், உன்னை வழி நடத்துவார். ஆனால் நீ எப்படி வேணா வாழணுன்ற எண்ணத்தை நீ விட்டுறணும். எல்லார மாதிரி நான் வாழ்வேன், என்ன வேணா செய்வேன், அப்படி இருக்கக்கூடாது. நான் மேய்ப்பனு கீழே அடங்கி கீழ்ப்படிந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன், ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். அவர் நமக்கு சொல்கிற ஆலோசனைகள் எல்லாம் நன்மைக்கு தான். ஒருபோதும் நம்ம கெட்டு போகிறதுக்காக அவர் எதையும் சொல்லலை. ஆனால் நம்ம மனசு கெட்டு போயிருக்குது, நம்முடைய சிந்தை கெட்டு போயிருக்குது, நம்முடைய உணர்வு கெட்டு போயிருக்குது. அதனால தான் அவர் நம்ம நடத்துகிறார். மேய்ப்பர் என்ன பண்ணுறாரு? வெறும் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரா? இல்லை. அமர்ந்து தண்ணீர் அண்டையில் நடத்துகிறாரா? இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்போ அவருடைய ஆடுகள், அவருடைய மந்தைக்குள்ள இருக்கக்கூடிய ஆடுகள் இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும்? ஏற்கனவே ஆடை பற்றி பார்த்தோம். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய், பரிசுத்தமாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய், விழிப்புள்ளவர்களுமாய், மந்தைக்கு மாதிரியாய், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாய் நாம நடக்கணும். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணாரு? ஆடுகளை ரட்சித்தார், ஆடுகளை காப்பாற்றுகிறார், நடத்துகிறார். ஏன் அவர் பெரிய மேய்ப்பன்? நீ கவனிக்கிறீங்களா இல்லையா தெரியலையே, பதில் சொல்லுவேன். ஏன் பெரிய மேய்ப்பன்? ஏன்னா அவர் ஆடுகளை படைத்தார். அவர் படைத்ததுனால அவர் பெரிய மேய்ப்பன். ஏன் நல்ல மேய்ப்பன்? அவர் ரட்சித்தார், அவர் காப்பாற்றுகிறார், அவர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரை விட மிக சிறந்தவர். 1000 சிறந்தவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர்ல யாரும் குறையே காட்ட முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே கிடையாதுங்க. நீங்க பல மதங்கள் நூல்களை படிங்க, பல மதங்களுடைய கருத்துக்களை போய் கேளுங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கரப்டட். ஒன்றுல கூட நல்லது கிடையாது, 2 கிடையாதுங்க. அதில் உண்மையான அன்பு கிடையாது, பரிசுத்தம் கிடையாது. உண்மையான அன்பையும் பரிசுத்தத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரே மேய்ப்பர் நம்முடைய நல்ல மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கை இருந்தால் தட்டிக்க, இல்லைனா வச்சுக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்படிலாம் நம்ம அவரை பற்றி கேள்விப்படும் போது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ள ஆறுதல் வருகிறது, நமக்குள்ள ஒரு பலன் வருகிறது. அது நமக்கு ஒரு நல்ல மனசை கொண்டு வருகிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இல்லாததுனால தான் கெட்ட மனசு இருக்குது. நல்ல போதனைகளே இல்லை, நல்ல போதிக்கிறவங்களும் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாம் இஷ்டப்படி ஆடுகளை போல வழி தப்பி மந்தையை விட்டு வெளியே போதுங்க, மந்தையை விட்டு விலகி வாழுதுங்க. அப்படி வாழ்வது நமக்கு அழகல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட், நான் இப்போ கொடுத்ததெல்லாம் இன்ட்ரடக்ஷன். நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சட்டப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக ஆடுகளுடைய மேய்ப்பனாக பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டவர். இவர் எப்படிப்பட்ட மேய்ப்பருங்க? சட்டப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக பிதாவாகிய தேவனால் இந்த மேய்ப்பனாக, அவர் இந்த ஆடுகளுடைய மேய்ப்பனாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? நியமிக்கப்பட்டிருக்கிறார். யோவான் 10:2 யாராவது வாசிக்க கேட்போம். யோவான் 10:2. Thank you Jesus.
வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு சுயமாய் வரவில்லை. அவர் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் தான் இஷ்டத்துக்கு இந்த உலகத்துக்கு வரல. அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்துக்கு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி பிதாவினுடைய அனுமதியின்படி இந்த உலகத்துக்கு வருகிறார். சோ அவர் தான் சுயமா இந்த உலகத்துக்கு வரல. அதனால தான் வேதம் சொல்லுது அவர் வாசல் வழியா வந்தாரு, சைட்ல பூந்துக்கு வரல. ஆமென் சொல்லுங்க. இந்த வாசல் வழியா வந்தாருன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ வாசல் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். வித் பர்மிஷன், வித் த பெர்மிஷன் ஆஃப் த ஃபாதர். பிதாவினுடைய ஆலோசனையின்படி யார் என்னுடைய காரியமாய் போவார்கள், யார் இந்த ஜனங்களுக்காக போவார்கள். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் ஏற்கனவே மேய்ப்பன் போல வந்தவங்க எல்லாரும் திருடனும் கொலைக்காரனுமா இருக்கிறான். அவன் ஆடுகளுக்காக கவலைப்படுகிறது இல்லை. ஆனா இவர் பிதாவினால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர், அப்பாயிண்டட் பை த ஃபாதர். இதோ என்னுடைய நேசகுமாரன் இன்ட்ரோடியூஸ் பண்றார். எப்போ இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்றார், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். இஸ் அப்பாயிண்டட் பை த ஃபாதர். பிதாவாகிய தேவனால் அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அவர் வாசல் வழியாய் வருகிறார். அவர் பிதாவினுடைய முழு அனுமதியின் பேரில், பிதாவினுடைய முழு விருப்பத்தின் பேரில், தான் சுய சித்தத்தின்படி அல்ல, தான் சுய சித்தத்தை செய்ய வரவில்லை, பிதாவினுடைய சித்தத்தை செய்ய அவர் வந்தார். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வசனம் அப்படி சொல்லுது, வாசல் வழியாய் அவர் பிரவேசித்தார். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஏன்னா அது தெய்வீக ஆர்டர். தேவன் ஆர்டர் கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன பண்றார், ஆர்டர் பண்றார். இது ஏதோ எதர்ச்சியா நடந்தது, இயேசு ஏதோ டக்குன்னு வந்துட்டாரு, அப்படி கிடையாது. பிதாவினுடைய அனுமதியின் பேரில், பிதாவினுடைய அப்பாயிண்டட் பேரில் அவர் அனுப்பப்படுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி இன்ட்ரடியூஷன் சூப்பராக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இதோ என்னுடைய தாசன் ஞானம் உள்ளவராய் நடப்பார், அநேகருக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார், அநேகரை அவர் மீட்பார், இப்படி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க பைபிளில். டிவைன் ஆர்டர், முதல் டிவைன் பெர்மிஷன் அண்ட் வித் டிவைன் ஆர்டர் he entered in the world. உலகத்துக்கு அவர் வந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி அவர் கொடுக்கப்படுகிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால தான் வந்தார். இதோ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எப்படி வந்தார், சுயமா வந்தாரா? இல்ல, பிதாவினுடைய அனுமதியின் பேரில் என்ன பண்றார், இந்த உலகத்துக்குள்ள அவர் நுழைகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4:5, எபிரேயர் 4:5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவா சொல்லுது பாருங்க. எபிரேயர் மேலும் ஆரோனை போல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கரமான ஊழியத்திற்கு இவர் தானா வரல, இவர் தானா ஏற்படல. ஆரோனை போல, அதான் இவர் ஆரோனுடைய வழியில, ஆரோனை போல ஒரு மகா பிரதான ஆசாரியார் நமக்கு பரலோகத்தில் என்ன பண்றாராம், வீட்டில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார், நம்மை குறித்து பேசுகிறார். பிரதான ஆசாரியோட வேலை என்ன, நமக்காக பரிந்து பேசுவது. அப்போ ஆரோனை போல தேவனால் அவர் ஏற்படுத்தப்பட்டு பேசுகிறார். 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்தபடியே கிறிஸ்துவும். நல்லா புரிஞ்சுங்க, இது யாரை பத்தியும் சொல்லல, கிறிஸ்துவ பத்தி சொல்லுதுன்றதுக்கு இந்த வசனம் ஆதாரம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுவது இல்லைன்னு ஊழியன்னு நினைச்ச கூடாது. ஊழியக்காரங்களும் அப்படிதான், அதுவும் உண்மையான ஊழியக்காரங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய போலி ஆகி போச்சு, யார் உண்மை யார் பொய்ன்னு தெரியல. அப்போ உண்மையான ஊழியக்காரங்க தேவனால் என்ன பண்ணப்படுறாங்க,
அழைக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்போ இது ஊழியத்துக்காரங்களுக்கு மட்டும், ஊழியக்காரங்களுக்கு அல்ல இந்த வசனம். ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இயேசுவினுடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசுகிறார். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இயேசுவினுடைய அப்பாயின்மெண்ட்டை சொல்லும்போது சொல்கிறாரு, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவர் தானா வந்துடல, தம்மை தாமே உயர்த்தலை. இந்த இடத்தை அவர் பைபிள் சொல்லுது, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார்னு போது அவர் உயர்த்தலை, ஏன்னா அவர் தாழ்த்தினார். முதல்ல வேதம் சொல்லுது, அவர் கீழ்ப்படிந்தவராகி அடிமையின் ரூபம் எடுத்து மாம்ச சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவினுடைய குமாரனாக இயேசுவினுடைய மைண்ட் செட்லாம் என்ன பிதா பயங்கரமா உயர்த்த போறார் அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரியுமா தெரியாது. தாழ்மையின் ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மாம்ச சாயலானார், எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார், பூமிக்கு வந்துட்டார். பிதாவினுடைய சித்தம் அது. போங்க உலகத்துக்கு, ஐ அப்பாயிண்டட் யூ ஆஸ் அ குட் ஷெப்பர்ட். நான் ஒரு நல்ல மேய்ப்பனா உங்களை இந்த உலகத்துக்கு என்ன பண்றேன், அனுப்புறேன். உங்களை பற்றி நிறைய சொல்லி வச்சிருக்கிறேன், நீங்கள் போங்க. அது மட்டும்தான். ஏசு பிதா என்ன பயங்கரமாக உயர்த்த போகிறாரு, அதுக்காக அவர் கீழ்ப்படியலைங்க, அதுக்காக அவர் தாழ்மையாக வரல. அவருடைய நோக்கம் பிதாவுக்கு தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு கூட இங்கே வந்திருக்கிற உங்களுடைய நோக்கங்களை கர்த்தர் அறிவார். நீங்கள் தாழ்மையாக நடந்து பாருங்க, உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்த்தணும் என்பதற்காக தாழ்மையாக இருப்பதல்ல, எப்பவுமே தாழ்மையாக இருக்கு. ஹம்பிள். ஆண்டுக்கு முன்னால் அவரது கேரக்டர் நமக்குள்ள வரணும். அப்போ நம்ம அவருக்கு முன்னால் எப்படி பண்ணணும், நம்மளை தாழ்த்தணும். அதனால தான் வேதம் பொதுவாக சொல்லுது, தாழ்மை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்ணாரா, கிருபை அளிக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, தன்னை தாழ்த்துகிற எவனையும் அவர் உயர்த்துவார். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஏசப்பா காமிக்கிறார். உலகத்துக்கு வராரு. பிதா என்ன பண்ணாரு, அவர் அந்த வேலையை முடித்த உடனே, அந்த தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல அந்த பூமிக்கு வந்த உடனே, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண உடனே உயிரோடு எழுப்பி, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை கர்த்தர் என்கிற ஒரு மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். அல்லேலூயா. இயேசு தானா வரல, அவர் வாசல் வழியாய் வருகிறார். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான்னு சொல்லும்போது பூந்துக்கு யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வரலங்க. அவர் நேர் வழியாய் வந்தார். அவர் நல்ல மேய்ப்பன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் அற்புதமானவர். அவர் நேர் வழியாய் வருகிறார். அவர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய வந்த ஒரு நல்ல மேய்ப்பன். அவர்கிட்ட நிறைய நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். இந்த பண்புகள் உலகத்தில் யாருக்கிட்டையும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன். யூ கோ அண்ட் செக் இட். உலகத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கடவுளாக வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கேரக்டரோடு இயேசுனுடைய கேரக்டரை ஒப்பிட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகானவர். அவர் உள்ளும் புறமும் சிறந்தவர். அவரில் பழுதொன்றும் கிடையாது. அவ்வளவு நல்லவர் அவர். அதனால தான் சிம்பிளா சொல்லிட்டார், நான் நேர் வழியா வந்தேன், வாசல் வழியா வந்தேன், வாசல்ல காக்கிறவன் எனக்கு திறக்கிறான். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. இயேசு எனக்கு அவர் சொல்றாரு, வாசல் வழியா வராம, பெர்மிஷன் இல்லாம வாசல் வழியா வராம எல்லாம் திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான்ட்டார். முடிஞ்சு போச்சு. இப்போ அதனால தான் சொல்றோம், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரையால இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. அவராலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. ஏன்னா அவரை விட்டுட்டாங்க. அவரை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் லீகல் இஸ் a legal shepherd. அவர் பிதாவாகிய தேவனால் சட்டப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மேய்ப்பன். இரண்டாவதாக, அவர் பரிபூர்ணமாய் தன்னுடைய ஆடுகளை அவர் நன்கு அறிந்த ஒரு மேய்ப்பன். அப்படி இல்லைன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அவர் தன்னுடைய ஆடுகளை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவருக்கு தெரியும். உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். இன்னைக்கு இதுதான் நான் ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயமே தான். இன் கிரைஸ்ட் perfectly knows his flock. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து
தன்னுடைய ஆடுகள். எப்படி அவருடைய ஆடுகளுக்கு அவரை பற்றி தெரியுமோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஆடுகளை பற்றி நன்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தெரியும் என்ன அர்த்தங்க? தன்னுடைய ஆடுகளை பற்றி நன்கு இவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இது வெறும் விழிப்புணர்வுக்காக மட்டும் சொல்லுகின்ற அல்லது ஒரு அங்கீகாரத்துக்காக சொல்லுகின்ற ஒரு அறிவல்ல. இது ஒரு உண்மையான பரிபூர்ணமான வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அன்பின் அறிவாகும். இன்னும் எப்படிலாம் சொல்லணும்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு வார்த்தைகள் வரலை. சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அது ஒரு அன்பினால் அறியக்கூடிய ஒரு அறிவு. எல்லாமே தெரியும். உங்களை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் அது ஒரு நாளும் உன்னை அழிக்கிறதுக்கு இல்லை, உன்னை அன்பினால் ஆதரிக்கிறது, உன்னை சரிப்படுத்துறது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அப்போ யோவான் 10:3 சொல்லுகிறது, முதல் வசனம் சொல்லுகிறது, he knows by his name. அவர் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறார். வாசிங்க யோவான் 10:3. வாசலை காக்கிறவன் அவருக்கு திறக்கிறான். நல்லா கவனிங்க. ஆடுகள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, அப்படின்னா அர்த்தம் பை யோர் நேம். உன்னுடைய பேரை ஆண்டவருக்கு தெரியும். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். இந்த உலகத்தில் நம்ம பிறந்த பிறகு தான் பேர் வைப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன பேர் வைக்க போறாங்கன்றதே அவருக்கு முன்னாடியே தெரியும். இன்னொன்று, சில பேர்லாம் விளங்காமே போயிடுது. சில பேர் ஒரு சில பேருக்கு விளங்குது. ஆனால் என்ன பேர் உனக்கு ஆண்டவர் வைத்தாரோ அந்த பேர் உன்னுடைய நிலையான பேராக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் அறிந்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்றார். பிறந்த பிறகு தானே பேர் வைப்பாங்க. அப்போ எரேமியான்ற பேரை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணதுனால எரேமியான்னு பேர் வைக்கப்படுகிறது. அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. பிறக்கிறதுக்கு முன்னாடி யோவானுக்கு பேர். இன்னைக்கு நம்மளை கூட ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னால் நமக்கு என்ன பேர் வச்சாலும் அந்த பேர் தாங்க நம்ம பேர். பேர் சொல்லி நம்ம அழைக்கிறார். அப்போ அவருக்கு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம யார் பார்க்க நிற்கிறது, இங்கே வான்னு ஒன்று கூட மாட்டார், பேர் சொல்லி கூப்பிடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் வந்தால் கரெக்டாக உன் பேரை சொல்லி என்ன பண்ணுவார்? உன் பேர் என்னப்பா தெரியலையே, மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டாருங்க. உன் பேர் அவருக்கு நினைவில் இருக்கும். நம்முடைய பேரையெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்காராம்? எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர், உங்கள் பேர் முதற்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறவர். நிறைய பேர் உன் பேரை சொல்லும், உன் ஜாதகத்தை சொல்லுன்றான். உன் பேரை நீ சொல்றதுக்கு முன்னாடியே உன் பேரும் உன் ஜாதகம், உன் ஹிஸ்டரி, உன் வரலாறு எல்லாமே தெரிந்த ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை குறித்து சகலமும் அவர் அறிந்தவர். ஹல்லேலூயா. ஒரு முறை அவர் எரிகோவுக்கு போகிறார். எரிகோவுக்கு போகும்போது அங்கே ஒரு குள்ளன் இருந்தான். அவன் ஒரு பெரிய அதிகாரி. அவனுக்கு இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். இவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் போக முடியல. கூட்டம், திரளான கூட்டம். இயேசு வர்றாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ திரளான கூட்டம். இவன் குள்ளனா இருந்தபடியா உள்ளே போக முடியல. அவன் என்ன பண்ணான்? ஒரு ஐடியா பண்ணான், யோசித்தான். இந்த இயேசு எப்படியாவது பார்த்துடணுமே. யார் அவர்? இயேசுன்றாங்க, அவரை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே, இவரை பார்க்கணுமே. முன்னாடி ஓடினான். அவன் எப்படி ஓடினான்னு தெரிலங்க. சிறுன்னு ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். வேகமாக ஓடி ஒரு காட்டத்தி மரம், அங்கே ஹிஸ்ட்ரி அந்த சரித்திராளர்கள் சொல்கிறாங்க, அந்த காட்டத்தி மரம் சாராத மரம் இல்லை, அதில் சின்ன சின்ன முள்ளுகள் இருக்கும். அது ஏறும்போது அவங்க உடம்பை கிழிக்கும். ஆனால் அதை கூட அவன் பொருட்படுத்தலை. அவனுக்கு ஒரே நோக்கம் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுட்டான். இயேசுவினுடைய பேர் இவனுக்கு தெரியும். இதுவரைக்கும் இயேசுவை பார்த்ததே கிடையாது. மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறி அந்த காட்டத்தி மரத்துக்குள்ளே அப்படியே முகத்தை விட்டுட்டு இயேசு அப்படி வரும்போது பார்க்குறான். இயேசு இவன் ஓடுனது, இவன் ஏறினது எல்லாத்தையும் அவர் பார்க்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் நோக்கம், அவனுடைய எண்ணம் எல்லாத்தையும் பார்க்குறார். இன்னைக்கு கூட இந்த காலை வேளையில் இங்கே வந்திருக்கிறேன், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த, எவ்வளோ மனசில் பாரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற, எவ்வளோ வேதனையோடு வந்திருக்கிற, உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் தெரியும். என் பிள்ளைங்க என் மேலே அன்பு வச்சு என்னை நம்பி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க மனசில் எவ்வளோ வேதனையை சுமந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க, எதுனா சொன்னால் ஆறுதலாக இருக்குன்னு வந்திருப்பாங்க.
ஆனா நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் பேர் முதலாய், அவர்களுடைய செயல்கள் முதலாய், அவருடைய இருதயம், அவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். இந்த காலவேளையில சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இங்கிருந்து நீ போகும்போது கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து அனுப்புவார். ஒரு மாற்றம் வரும். எதிர்பாரு, விசுவாசி, தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இரு. ஒரு விசுவாசம் என்பது எப்படி தெரியுங்களா? ஆக்ரோஷமான விசுவாசம் எழும்பணும். அப்படியே டல் ஆயிடக்கூடாது. எஸ், இன்னைக்கு பொழுது விடியும். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கலும் என் ஆத்துமா அதிகமாக அவர் காத்திருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் விடிவு காலம் வரும். காட்டத்தி மரத்தில் ஏறிட்டு அப்படி பார்க்கறான், அப்படியே கண்ணை வச்சு பார்க்கறான். இயேசு வந்தார், அத்தி மரத்தாண்ட நின்னார். அவன் என்ன நினைச்சிருப்பான்? நேளாகத்து நிற்கிறார் பொழுது நினைச்சிருப்பான். இல்லப்பா, உன்னை பார்க்கத்தான் நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீ அவர் மேல விசுவாசம் வைத்து வந்திருக்கலாம். உன் விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. உன் விசுவாசத்துக்கான பலனை கர்த்தர் இந்த காலை வேளை உனக்கு நிச்சயம் தருவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். அவரை நம்புகிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உனக்குள்ள ஒரு பெரிய சின்ன ஒரு ஆசைங்க, இயேசுவை பார்க்கணும். அவர் ரொம்ப நல்லவராமே, அவர் நல்லதெல்லாம் செய்கிறாராமே. அவனுக்குள்ள ஒரு மனசு கஷ்டம், நான் ரொம்ப பெரிய பாவி, என் வீட்டுக்கெல்லாம் அவர் வரமாட்டார், நானும் அதுக்கு தகுதியே கிடையாது, அவர் மூஞ்சியாவது பார்த்துடுறேன். அதான் அவனுடைய எண்ணம். இயேசு வந்தார், எல்லா கூட்டமும் நிற்குது, எல்லாம் இன்னொரு பேசியிருப்பாங்க. இயேசு அது எதையும் கவனிக்கல. ஒருத்தர் ரொம்ப ஏங்கலோடு மேலே உட்காந்துருக்கிறான். அவன் ஏங்கல்களை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு சொல்ற, ஏங்கி போய் வந்திருக்கிறாயா? ரொம்ப கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? வேதனையோடு வந்திருக்கிறாயா? உன் வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். அப்படியே வானத்தை அப்படி பார்க்கிறாரு. ஒருவேளை எதனா குருவி கத்துது பார்க்கிறாருன்னு நினைச்சிருப்பான். பார்த்தா அப்படியே கண்ணாட நேராக பார்க்கிறாரு. சகையை பார்க்கிறாரு. சகைக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் பார்க்கிறாரு, இவனும் பார்க்கிறான், ஒண்ணுமே புரியல. யாருப்பா நீன்னு கேட்பாருன்னு நினைச்சிருப்பான். ஏன்பா மேலே ஏறி இருக்கிறன்னு கேட்பாருன்னு நினைச்சிருப்பான். ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. யாருப்பா நீனும் கேட்கல, ஏன்பா மேலே இருக்கிறன்னு கேட்கல. எடுத்த எடுப்புல சொன்னாரு, சகைவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், சீக்கிரமா வானாரு. இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசையோடு, ஏங்கத்தோடு, விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற உன் கூட ஆண்டவர் வருவார். உன் வீட்டில் தங்குவார். உன் வீட்டில் இருக்கிற தரித்திரம், உன் வீட்டில் இருக்கிற சாபம், உன் வீட்டில் இருக்கக்கூடிய சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் நீங்கி போகும். You need that kind of expectation. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு தேவை. இன்னைக்கு உன்னை பேர் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அவர் தன் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறவர். இந்த காலவேளை சொல்லுகிறேன், இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவரை நம்புகிறவங்க வெட்கப்பட்டு போகிறது இல்லை. வெட்கப்பட்டு போற மாதிரி தெரியும், ஆனா வெட்கப்பட்டே போக மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அவர் அறிந்தது, எல்லாம் அவருக்கு தெரியும். முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், அவர் முதல்ல நம்ம பேரை தெரிஞ்சவர். பேர் நல்லா தெரியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சகேயு. சகேயு மட்டும் இல்லை, நிறைய பேரை நான் சொல்ல முடியும். சாமுவேலே சாமுவேலேன்னு பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அவன் சின்ன பையன், அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். இது ஒரு ஆண்டவருக்கு நம்ம பேரை நல்லா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் ஏக்கம், உங்கள் வேதனை எல்லாத்தையும் பார்க்குறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் he knows your groans, உங்களுடைய அந்த ஏக்கங்கள், உங்களுடைய அந்த மனசில் ரொம்ப ஏங்கி கொண்டிருக்கிறீங்களே அந்த ஏக்கங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் தவிப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தவிக்கிற அந்த தவிப்பு, நீ ஏங்குற அந்த ஏக்கம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக நீ ஏங்கிக்கின்னு இருக்கிற, ரொம்ப நாளாக தவித்து கொண்டிருக்கிற, ரொம்ப நாளாக ஒரு பெரிய தவிப்பு உனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அதை அறிவார். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஏதோ சும்மா வார்த்தைக்கு சொல்கிறது இல்லைங்க. சங்கீதக்காரன் இதற்கு சாட்சி சொல்லுகிறான். சங்கீதங்களின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவரே, என் ஏங்கல்களை எல்லாம் என் ஏங்கல்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. எல்லாம் அந்த வசனத்தை படிங்க. நம்மளே அந்த ஜபத்தை பண்ணுற மாதிரி இன்னைக்கு படிப்போம். ஆண்டவரே, என் ஏங்கல்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. இன்னொரு முறை படிப்போம். எல்லாம் பைபிள் எடுத்துங்க, அந்த வசனத்தை படிங்க. இது ஒரு ப்ரேயர். நம்ம ஜெபம் பண்ண போகிற ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்க போகிறார். இந்த வசனத்தின்படியே நமக்கு செய்ய போகிறார். ஆண்டவரே,
என் ஏங்கல்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு முறை உண்மையா படிப்போம், உண்மையா ஊக்கமா அப்படியே கண்ணீரோடு அதை சொல்லுவோம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என் ஏங்கல்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. அப்போ என் ஏங்கல்கள் என் தவிப்பு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் ஆடுகளை அறிவார். ஹல்லேலூயா. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். பேரை தெரியும், உன் தவிப்பு தெரியும், உன் ஏக்கம் அவருக்கு தெரியும். அவர் தெரியாதவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய ஏக்கங்களை, உன் தவிப்பை அறிகிறார். எவ்வளவு மனசு சில உள்ள அப்படியே தவிக்குது. இந்த சூழ்நிலை மாறுமா? இந்த பிரச்சனை தீருமா? இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்குமா? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளேயே ஏங்கிக் கொண்டிருந்தால் அது வேஸ்ட்டுங்க. ஆனா தேவனுக்கு முன்னால அவர் சமூகத்தில் போய் நீங்க தாவீது மாதிரி இந்த ஜெபத்தை அப்படியே பண்ணணும். ஆண்டவரே, என் ஏங்கல்கள்லாம் உமக்கு முன்பா இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர், நான் எவ்வளோ தவிக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேதனைப்படுறேன், என் மனசில் எவ்வளவு நான் கஷ்டத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? ஆடுக்கு பேரை மட்டும் வச்சவர் இல்லைங்க, ஆடை சிருஷ்டித்தவர் மட்டும் இல்லை, அதுக்கு பேரை அவர் தெரிந்தவர் அல்ல, பேரை வைத்தவர் மட்டும் இல்லைங்க, அதனுடைய தவிப்பு, அதனுடைய வேதனை அவர் அறிவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இந்த மனசுல அப்படியே நல்லா மனசுல வச்சுங்க. அவருடைய இருதயம் உனக்காக என்ன பண்ணுகிறது? துடிக்கிறது. ஆனா சில விஷயங்களை ஆண்டவர் நமக்குள்ள மாற்ற விரும்புகிறார். சில விஷயங்கள் நமக்குள்ள உண்டாக விரும்புகிறார். நமக்கு சில நேரங்களில் நீடிய பொறுமையை கற்றுக் கொடுக்க விரும்புவார். பொறுமையாரு, நீ புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ, மாம்சத்தை புரிஞ்சுக்கோ, இந்த உலக மக்களை புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை, இதெல்லாம் இவ்வளவுதான். என்கிட்ட ரொம்ப நெருக்கமாரு, என்கிட்ட ரொம்ப க்ளோஸாரு. இப்போ தாவீது இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள கடந்து போனதுனால தான் அவர் தைரியமா சொல்ல முடிந்தது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன்? கற்றுக்கொண்டேன். இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி போனேன், இப்பொழுதோ உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை அப்படி ஒரு சூழ்நிலை விடுவது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் என் பிள்ளை தவிக்குதே, ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே, பார்க்கத்தான் அவர் வேதனை துடிக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தையை கொண்டு போய் ஒரு பள்ளியில் விடும் பொழுது அந்த குழந்தை அப்படியே துடிக்கும், அப்படியே கத்தும், ஐயோ அம்மா ஓயனப்பா அம்மான்னு கத்தும். என்ன பண்ணுறது? படித்து தானே ஆகணும், பாடத்தை கற்றுக்கணும்னு தரன்னு இழுத்துன்னு போய் இந்த ஸ்கூலில் விடுற மாதிரி கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, சில சூழ்நிலைகள் ஊடாய் நம்ம நடத்துகிறார், சில பிரச்சனைகள் ஊடாய் நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார். சில பாடுகள் வழியாய் நம்மை கொண்டு போகிறார். இது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது நம்மை அழிக்கிறதற்கல்ல, நம்மை தரமானவர்களாய் மாற்றுவதற்கு, நம்மை தகுதிப்படுத்துவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உன் தவிப்பு தெரியும், உன் கண்ணீர் தெரியும், உன் வேதனை தெரியும், உன் துன்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமா ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். ஆனா நம்ம தான் பொறுமை இல்லாத ஆளாச்சே. டக்குன்னு சாரால் மாதிரி என்ன பண்ணுவோம்? ஒரு ஆகாரம் கொண்டு வந்து விட்டுருவோம். அது காலத்துக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும். தயவு செய்து இஸ்மவேலை பெத்தெடுக்காதீங்க, ஈசாக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பை விட்டுறாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மளை சூப்பராக நடத்துவாருங்க, அற்புதமாக நடத்துவார். கண்டிப்பாக ஒரு முடிவை கொண்டு வருவார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்கு பதில் செய்வார். நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் மிக மிக நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. இப்போல்லாம் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஆண்டு சுமூகத்தில் ரொம்ப ரொம்ப புலம்பாதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. ஆண்டவர் நல்லா துதிங்க, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லி துதிங்க. ஆண்டவரே அப்படியே ஆராதிங்க. ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே, நெருக்கங்களை பாருங்க ஆண்டவரே, என்னுடைய போராட்டங்களை பாருங்க ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எதிர்ப்புகளை பாருங்க ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பாருங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறத விட, ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், நீர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் ஆச்சரியப்படுத்துவீர் அப்படின்னு ஆண்டவரை துதிச்சுட்டு
இயேசுவை நாமத்தில் என்னை வேதனைப்படுத்துகிற இந்த பிரச்சனை நீங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவ்வளோதான். எப்போ பாரு ஆண்டு சமூகத்தில் அழுதுகிறேன், இதே புலம்பாதீங்க, நல்லா துதிங்க ஆண்டவரை. நான் சாட்சியாக சொல்கிறேன் பாருங்க, சில நேரங்கள் ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டாக நடத்துவார் என்ன. அந்த அந்த அவர் நடத்துகிற மாதிரியே நான் போவேன். இந்த எனக்கு லாஸ்ட் டைம் செவ்வாய்க்கிழமை ஒரு பொண்ணு ரொம்ப பிசாசின் பிடியில் கட்டப்பட்டு வந்தா. அப்போ நான் ரொம்ப ஆண்டுகிட்ட அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டு சொன்னார், இல்லை நீ ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா, ரொம்ப இது பண்ணுறா, நீ கிட்டலாம் போகாத, நீ எதுவும் பண்ணாத, நீ பாட்டு என் பேரை சொல்லி நீ என்னை ஆராதி, நான் பாருன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அந்த பொண்ணு அங்கே தூரம் உட்காந்துருந்தா, நான் இங்கே உட்காந்துருந்தேன். நான் பாட்டு ஆண்டு சொன்னேன், எவ்வளோ அற்புதமான தேவன் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூட ஆச்சரியமான காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு 15 வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிச்சிருப்பேன். அந்த பொண்ணு கீழே விழுந்தாங்க, விடுதலை கத்தர் கொடுத்தார். அது மாதிரி தான் பிரச்சனை கூட பிசாசு அது மாதிரி தான், சூழ்நிலைகள் அப்படி தான் மாறும். நீங்கள் துதிச்சு பாருங்கள், உங்கள் ஜபம் சூப்பராக இருக்கும். நீங்கள் புலம்பி பாருங்கள், உங்கள் ஜபம் டல்லாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஏற்ற நேரத்தில் கத்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். காரியங்கள் மாறும். நீங்கள் கத்தரை சார்ந்திருங்கள், கத்தரை நம்பியிருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் அந்த அறிவோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். இன்னைக்கு தாவீதினுடைய அந்த காரியங்கள், என் ஏங்கல்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் கண்ணீர் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவி. இந்த காலை வேளைக்காமை துதிக்கிற ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவன் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பேர் சொல்லி அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் நிறைய ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை மனசார ஸ்தோத்திரிங்க. எங்கள் கவலைகளை நீங்கள் தீர்க்கிற தேவன், எங்கள் கண்ணீரை நீங்கள் துடைக்கிற தேவன், எங்கள் வேதனைகளை நீர் மாற்றுகிற தேவன். சோத்திரம் 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 சோத்திரம். உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று வாசிக்கிற வார்த்தையின்படியே நீர் இருக்கிற தேவனப்பா. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பேர் சொல்லி அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் பேர் முதலாய் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே இயக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய ஏங்கல்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய தவிப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த மந்தைக்குள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மந்தைக்குள்ள நீர் எங்களை வைத்திருக்கிறீர். எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த மந்தைக்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மந்தையில ஆண்டவரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாய் நாங்கள் திகழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆடுகளின் பெரிய மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆடுகளின் பிரதான மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மந்தையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மந்தையை நீர் பாதுகாத்தருளும், பராமரித்தருளும், போஷித்தருளும், வழிநடத்தியருளும். இந்த மந்தையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே சகேயுவினுடைய ஏங்கல்களையும் தவிப்பையும் அறிந்து அவனை போய் நீர் சேர்ந்து அவனை பேர் சொல்லி அழைத்து அவன் வீட்டுக்குள்ள தங்கி அவனுடைய ஆண்டவரே வாழ்க்கையே மாற்றியது போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்கும் போங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளோடு நீங்கள் போங்க ஆண்டவரே. நான் இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே நான் புசிக்க போகிறேன் என்று சொன்னது போல உங்கள் பிள்ளைகளோடு போய் உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து உங்கள் பிள்ளைகளுடைய ஏங்கல்களை எல்லாம் மாற்றி உங்கள் பிள்ளைகளை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் நிரப்பும்படியாக இந்த காலை வேளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீராக. உம்மை ஆண்டவரே அப்பா, உம்மை ஆண்டவரே முழு இருதயத்தோடு நம்புகிற உடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். ஆசீர்வதித்து அனுப்போம், பலப்படுத்தி அனுப்போம். உடைய கருத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல தகப்பனே.